வந்துட்டேன்னு சொல்லு, திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு அப்படின்னு யாரை பத்தி சொல்றேன் அப்படின்னா, நம்ம மத்திய உள்துறை அமைச்சரான அமித்ஷா அவர்கள் இன்னைக்கு தமிழகம் வர இருக்காங்க. இன்னைக்கு பாஜகவுடைய பூத் கமிட்டி மீட்டிங் ஆனது திருநெல்வேலியில தச்சநல்லூர் அப்படின்ற பகுதியில் நடக்க இருக்கு. இந்த விவரங்களை பத்தி இந்த காணொலியில பார்க்கலாம். வணக்கம், நான் லோகேஸ்வரி. இது என்ன மாநாடு வாரமா அப்படின்னு தான் கேட்கணும். ஏன்னா நேற்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தோடைய 2வது மாநில மாநாடை மதுரையில பிரம்மாண்டமா விஜய் அவர்கள் நடத்தி காட்டியிருந்தாங்க. பயங்கரமான கூட்டம், இதுக்கு பயங்கர விமர்சனங்கள், இதுல நிறைய ட்ரோலும் நடந்துருக்கு. ஸோ இதை பத்தி அப்புறம் பார்ப்போம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் 22ஆம் தேதி திருநெல்வேலியில பாஜகவினர் ஒரு மாநாடு பண்ண இருக்காங்க, பூத் கமிட்டி மாநாடு. ஸோ ரொம்ப பிரம்மாண்டமா இதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்படுது. கிட்டத்தட்ட 6 பாராளுமன்ற தொகுதிகள். என்னென்ன தொகுதி அப்படின்னா, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர், திருநெல்வேலி, அப்புறம் கன்னியாகுமரி, ராமநாதபுரம், இந்த 6 பாராளுமன்றத்துக்கு உட்பட்ட 28 சட்டமன்ற தொகுதிகளில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 8595 பூத்ல இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் மற்றும் நிர்வாகிகள், இவங்கெல்லாம் சேர்த்து ஒரு 50,000க்கு மேற்பட்டோர் இந்த மாநாட்டில் கலந்துப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்போது இருக்கக்கூடிய மாநில தலைவரான நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய தலைமையில தச்சநல்லூர்ல பிரம்மாண்டமான ஏற்பாடுகள்லாம் நடத்தப்பட்டிருக்கு. ஸோ இதுக்கு அட்டன் பண்றதுக்காக தான் வராரு நம்ம அமித்ஷா ஜி அவர்கள். என்னடா அமித்ஷா அவர்கள் அடிக்கடி தமிழ்நாட்டு பக்கம் வராரே அப்படின்னு பார்த்தோம்னா, கடந்த ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி 11ஆம் தேதி கூட்டணியை கன்ஃபார்ம் பண்ணி அதிமுகவும் பாஜகவும் இணைந்து களத்தில் பணியாற்றுவாங்க. 2026க்கான அச்சாரத்தை போட்டுட்டு போனாரு ஏப்ரல் மாதம். அங்கிருந்து அப்படியே சரியா 2 மாதம் கழிச்சு ஜூன் மாதம் 8ஆம் தேதி மதுரையில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு மாநாடு பண்ணியிருந்தாங்க. இந்த மாநாடை பற்றி நம்ம சொல்லவே வேணாம், செம்ம ஹைலைட்டாக இருந்துச்சு. அதில் விசில் பறந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்பயுமே ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்குனாரு. ஏன்னா ஒத்துமையாக வேலை செய்யணும், அங்க அண்ணாமலை அவர்களுக்கும் நயினார் அவர்களுக்கும் பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருந்துச்சு. பட் ஆனா அதெல்லாம் இல்லாம எப்படி களத்துல வேலை பார்க்கணும் பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்து அப்படின்ற ஒரு அட்வைஸை கொடுத்துட்டு போயிருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் 2 மாசம் கழிச்சு இப்ப ஆகஸ்ட் மாசம் வராரு. நீங்க கணக்கெடுத்து பாருங்க, ஏப்ரல், ஜூன், ஆகஸ்ட், அடுத்து அக்டோபர்ல வருவாரா அப்படின்றது தான் தெரியல. ஸோ இந்த பூத் கமிட்டி மாநாட்டுக்கு சிறப்பு அழைப்பாளராக நம்மளோட உள்துறை அமைச்சரான அமித்ஷா அவர்கள் வராங்க. ஸோ பாஜகவினர் ரொம்ப உற்சாகமா இருக்காங்க. இந்த மாநாட்டில் நிறைய விஷயங்கள் பேசப்பட இருக்கு. ஏன்னா எப்போதுமே ஒரு அரசியல் களம் காண்றதுக்கு இந்த பூத் கமிட்டி மெம்பர்ஸ் அப்படிங்கிறவங்க ரொம்ப 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 முக்கியமானவங்க. ஸோ ஒவ்வொரு கட்சியும் அவங்களோட பூத்தை வலிமையா வச்சுப்பாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, திமுகவும் அதிமுகவும் அவங்களோட பூத் கமிட்டி மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஒவ்வொரு பூத்லயும் எந்த வீட்டில் எந்த வாக்குகள் இருக்கு அப்படின்றத தெளிவா அதை கணக்கிட்டு கணக்கச்சிதமா அந்த ஓட்டை அறுவடை செய்யறதுல 2 பேருமே கில்லாடிகள் அப்படி சொல்லலாம். ஸோ இப்போ பாஜகவினர் பூத் லெவல் இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டிஸ்ல பயங்கரமா கான்சென்ட்ரேட் பண்றாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த பூத் கமிட்டி மாநாட்டில் என்னென்னலாம் விவரிக்க போறாங்க, என்னென்னலாம் விவாதிக்க போறாங்க அப்படின்னு திரு நயினார் அவர்கள் ஒரு அறிக்கையானது வெளியிட்டு இருக்காங்க. இந்த அறிக்கையில அவருடைய நிர்வாகிகளுக்கும் மற்றும் தொண்டர்களுக்கும் அழைப்பு விடுத்திருக்காங்க. ஸோ இந்த மீட்டிங்ல கள நிலவரம் 26ஓட கள நிலவரம் உச்சக்கட்ட பரபரப்புல இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதை பத்தின பல டிஸ்கஷன்ஸ் இந்த மீட்டிங்ல இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அதோட சேர்ந்து 26க்கான செயல்பாடுகளை இவங்க என்ன செய்யணும் அப்படிங்கிற அட்வைசஸுமே கொடுக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படலாம். இதோட மட்டும் இல்லாம எதிர்கால திட்டங்கள் என்ன பாஜகவுக்கு அப்படிங்கிறதையும் இதுல பேச போறோம் அப்படிங்கிறத நயினார் அவர்கள் அறிக்கையா கொடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாநாடு 17ஆம் தேதி நடக்கிறதா இருந்துச்சு. அப்ப இலா கணேசன் அவர்கள் கவர்னரா இருந்து மறைந்தார் இல்லையா, இலா கணேசன் அவர்களுடைய மறைவை ஒட்டி இந்த நாளை சேஞ்ச் பண்ணி 22nd இந்த மாநாடானது நடக்க இருக்கு. ஸோ இவருக்கான அஞ்சலியும் இந்த மாநாட்டில் செலுத்தப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா ரொம்ப மூத்த தலைவர், எல்லோரோடும் போற்றக்கூடிய ஒரு தலைவர் தான் இலா கணேசன் அவர்கள். ஸோ நேற்றைக்குமே கமலாலயத்தில் இவருக்கான அஞ்சலி செலுத்தப்பட்டது. நிறைய தலைவர்கள் கலந்துக்கிட்டாங்க. மாற்றுக் கட்சி தலைவர்களான ஜான் பாண்டியன் அவர்கள், ஏசி சண்முகம் போன்றவர்களும் இந்த இதில் கலந்துக்கிட்டாங்க. ஸோ இந்த மீட்டிங்ல யார் யாரெல்லாம் கலந்துப்பாங்க அப்படின்னா, தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்ட தலைவர்களும் கண்டிப்பா இருப்பாங்க. அதோட முக்கிய மாநில நிர்வாகிகள் இருப்பாங்க. அதோட சேர்ந்து அண்ணாமலை அவர்கள் கண்டிப்பா இந்த மாநாட்டில் கலந்துப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ நல்ல ஒரு திட்டம் அமைச்சு பிரம்மாண்டமான
பிரம்மாண்டமான மேடைகள்லாம் அமைச்சு ரொம்ப சூப்பரா பணிகளை செஞ்சுட்டு இருக்காங்க. தென் மாவட்டத்தை நோக்கி வந்து நிறைய பேர் வந்து நிறைய மாநாடுகள் நடத்திட்டே இருக்காங்க. ஸோ அதுல ஒரு முக்கிய மாநாடாக திருநெல்வேலியில நடக்கக்கூடிய இந்த பூத் கமிட்டி மாநாடு பார்க்கப்படுது. நயினார் அவர்கள் பதவியேற்ற இந்த 4 மாதத்துல தொடர்ந்து வந்து அவர் பூத் கமிட்டிக்கு கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன்னா வந்து ஆல்ரெடி வந்து அவர் ஒவ்வொரு களத்துக்கும் போய் ஆய்வு பண்ணிட்டு இருக்காரு. ஏற்கனவே நிறைய பூத் மீட்டிங்ஸ் சென்னையிலுமே ஒரு பூத் கமிட்டி மீட்டிங் வந்து நடத்தி இருந்தாங்க, இன்ஹவுஸ் தான். ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து பூத் லெவல் ஒர்க்கர்ஸை வந்து பூஸ்ட் பண்றது, சக்தி கேந்திர பொறுப்பாளர்களுக்கு தேர்ந்தெடுத்து அவங்களுக்கான பொறுப்புகளை கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு அடித்தட்டுல இருக்கக்கூடிய வேலைகளை வந்து ரொம்ப சுறுசுறுப்பா செய்யறாங்க அப்படின்னு பார்க்கப்படுது. ஏன்னா வந்து பாஜக என்னதான் வந்து பறந்து விரிஞ்சு பாரத தேசம் முழுக்க இருந்தாலுமே தமிழ்நாட்டில் அவங்களால வேரூன்ற முடியல அப்படிங்கிறது வந்து ஒரு குறையா இருக்கு. தமிழ்நாட்டில் நீங்க வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு கான்ஸ்டிடுவன்சிலையும் உங்களுடைய பிரதிநிதித்துவம் வேணும் அப்படின்னா நீங்க பூத் லெவல்ல ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்றது தான் காமனான விஷயம். ஒரு கட்சியோட உட்கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதை நல்லா உணர்ந்து நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து தெளிவா அவரோட வேலையை செய்யறாரு அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். ஸோ ஆஸ் இட் இஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி புயல் மாதிரி வேலை செஞ்சாரு அண்ணாமலை அவர்கள். அவரோட உழைப்பை கொஞ்சமே பாதிக்காத வகையில நயினார் அவர்கள் கிராஸ் ரூட் லெவல்ல போய் அந்த பூத் கமிட்டியை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ற வேலையை நம்ம கண்குளிர பார்க்க முடியுது. அதே மாதிரி மாநிலம் முழுக்க இருக்கக்கூடிய மாநில நிர்வாகிகளுக்குமே வந்து கிராஸ் ஃபங்க்ஷனிங் மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வந்து பொறுப்புகள் கொடுக்கப்பட்டு இந்த பூத் கமிட்டியில போடப்படுற நிர்வாகிகளை வந்து கிராஸ் வெரிஃபை பண்றது. ஏன்னா வந்து ஏற்கனவே ஃபேக் லிஸ்ட் நிறைய இருந்துச்சு அப்படின்னு நயினார் அவர்களே ஒரு மேடையில சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த பூத் ஸ்ட்ரென்தனிங் அப்படிங்கிறது கட்சியை பலப்படுத்துறதுக்கு ரொம்பவுமே உறுதுணையா இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலுமே வந்து பாஜகவுடைய நிர்வாகிகளுடைய நம்பர்ஸும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். சோ இந்த மாநாட்டுல நம்ம அரசியல் சாணக்கியரான அமித்ஷா அவர்கள் கலந்துக்க இருக்காங்க. சரியா இவர் வந்து பாளையங்கோட்டைக்கு ஹெலிகாப்டர் மூலமா 3 மணி அளவுல வர இருக்காங்க. சோ 3 மணிக்கு மேலதான் இந்த மாநாடானது துவங்க இருக்கு. இதுக்கான பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் மட்டும் இல்லாம பாதுகாப்பு பணிகளுமே வந்து ரொம்ப பலமா செய்யப்பட்டிருக்கு. உள்துறை அமைச்சர் அவர்கள் வராங்க இல்லையா, சோ அதனால பாதுகாப்பு அப்படிங்கிறது திருநெல்வேலி முழுக்க வந்து பலமா செஞ்சப்பட்டிருக்கு. சோ இந்த மாநாட்டோட ஹைலைட்ஸா என்ன இருக்க போகுது, அமித்ஷா அவர்கள் என்ன பேச போறாங்க, என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்க போகுது, ஏன்னா இன்னுமே சீட் நெகோசியேஷன்ஸ் அப்படிங்கிறது ஓப்பனா நடந்துட்டு தான் இருக்கு. என்டிஏ கூட்டணிக்குள்ள யார் யார் இருக்கிறாங்க, என்ன மாதிரியான நகர்வுகள் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது கேள்விக்குறியா தான் இருக்கு. ஒரு பக்கம் இபிஎஸ் அவர்கள் பயணம் போனாலுமே இன்னொரு பக்கம் பாஜகவினர் தனியா போறாங்க. ஸோ இபிஎஸ் அவர்கள் தொடர்ந்து எல்லா மாவட்டத்திலையும் போய் அங்க இருக்கக்கூடிய பாஜக தொண்டர்கள் மற்றும் அதிமுக தொண்டர்கள் இணைஞ்சு பணியாற்றுறாங்க. இந்த பூத் கமிட்டி மாநாடு அப்படிங்கிறது தென் மாவட்டங்கள்ல பூத்தை எவ்வளவு தூரம் வலிமைப்படுத்த போகுது, எவ்வளவு மாதிரியான ஓட் கன்வர்ஷன்ஸ் அங்க நடக்க போகுது, என்ன மாதிரியான ட்ரைனிங் அவங்களுக்கு கொடுக்க போறாங்க, அதோட சேர்த்து நம்ம பாஜக எப்போதுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாநிலத்தை குறி வச்சுட்டாங்கன்னா கண்டிப்பா அதை டார்கெட் பண்ணி அடிச்சு வெளுத்துருவாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்ப மோடி மற்றும் அமித்ஷா அவர்களோட பார்வை தமிழ்நாட்டு பக்கம் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஏன்னா தொடர்ந்து அவங்களோட விசிட்டை நீங்க பாருங்க, மோடி வராரு, அடுத்து அமித்ஷா வராரு. ஸோ இந்த விசிட்டுமே ஒரு பெரிய பூகம்பத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம். மீண்டும் வேறொரு காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.